அனைவருக்கும் வணக்கம். அதாவது அரசியல் சாக்கடை, அசிங்கத்துக்கெல்லாம் இடம் கிடையாது. ஏன்னா அசிங்கம் தான் அங்கே இருக்கும். அரசியலில் வெட்கமான சூடு சொரணெல்லாம் இருக்காது அப்படின்னு இந்த பத்திரிகையாளராக இருக்கிற எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள் நினைக்கிறேன். தொடர்ந்து அவர் கொடுக்குற பேட்டிலையும் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அரசியல்னாலே வெட்கமானம் பார்க்கக்கூடாது, சூடு சொரணை இருக்கக்கூடாது, அப்போ தான் அரசியலில் செய்ய முடியும்னு. அதுக்காக கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இருக்கக்கூடாது, ஒரு நன்றி இருக்கக்கூடாது, ஒரு நேர்மை இருக்கக்கூடாது அப்படின்னா எங்கே போய் முடியும் இந்த சமூகம்? பதவி பணத்துக்காக எது வேணாலும் செய்யலான்னா அப்போ எங்கே தாங்க போய் முடியும் இந்த சமூகம்? என்னென்னா, இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டார். அதிமுக என்ற கட்சி 2027 47 சீட்டு ஜெயிச்சிருக்கு. திமுக 59, டிவிக்கு 108. இப்போ இது என்ன பெரிய உங்களுக்கு தோல்வி வந்துடுச்சின்னு சொல்லிட்டு இப்படியே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறீங்க? கேட்டால் மக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மற்ற கட்சியில் இருக்கிற அடித்தட்டு மக்கள்னா, விஜயபாஸ்கர் நிறைய கோடி செலவு பண்ணியிருப்பாரு, இல்லை இதுக்கு முன்னாடி ராஜினாமா பண்ண எம்எல்ஏ நிறைய கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. நீ ஒன்றும் இல்லாதவன், பணத்தை போட்டவங்க தான் அதனுடைய அருமை தெரியும். ஏங்க, அரசியலுங்கிறது முதல் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை. அதை நீங்கள் இத்தனை ஆண்டுகள் வரைக்கும் அமைச்சராகவே இருந்துட்டீங்க. அதுக்கு மேலே என்ன பொறுப்பு வந்துடும்? இப்போ விஜய்க்கு நீங்கள் யார்கிட்ட போக போகிறீங்க தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த கடம்பூர் ராஜெல்லாம் சொல்கிறோம், விஜய்கிட்ட போய் சேர்ந்து என்ன செய்ய போகிறீங்க? அப்போ நீங்கள் உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது செய்யணும்னா, இப்போ எதிர்கட்சியாக இருக்கீங்க, எதிர்கட்சியாக இருந்து சேவை செய்யலாமே. ஆளுங்கட்சிக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் தப்பாக செய்கிறீங்க ஐயா, இந்த விஷயத்தை இப்படி செய்யுங்க அப்படி வழிகாட்டலாமே. உங்களுடைய அனுபவத்தை விஜய் அவர்களுக்கு நீங்கள் அதிமுகலேருந்து சொல்லலாமே. அவர் ஒரு முதலமைச்சராக அதை சரின்னா எடுத்து செய்ய போகிறாரு, செய்யலைன்னா ஒரு போராட்டம் மூலமாக செய்ய போகிறோம். இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா மாஃபா பாண்டியராஜன் மாதிரி ஓய்வு பெற்றுட்டு கூட போங்க. எதுக்கு இப்படி ஒரு வெட்கங்கட்டமான ஒரு வேலையை செய்கிறீங்க? அப்படி பதவியிலேருந்து என்ன செய்ய போகிறீங்க? ஒரு 25 எம்எல்ஏவை நீங்கள் ஒரு குழுவாக மாற்றி ஓட்டு போட்டீங்க விஜய்க்கு ஆதரவாக. 32 வந்தால் தான் கட்சி தாவல் தடை சட்டம் பாயாதுன்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாத அளவுக்கு தான் நீங்கள் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறீங்கன்னும் போது வேதனையாக இருக்குது, வெட்கமாக இருக்குது. அப்போவே அந்த முடிவை நீங்கள் யோசித்து எடுத்துருக்கணும். இல்லை ஒரு விஷயம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தரப்பட்ட யோசனைகள் பல வடிவங்களில் சிந்திக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் முடிவை எடுத்ததுக்கப்புறம் சரியாக இருக்கணுமா இல்லையா? இப்போ எடப்பாடி தலைமையில் நீங்கள் கட்சியில் சீட்டில் நின்னீங்க, ஜெயிச்சிங்க, அவர் உங்களுக்கு உழைச்சாரு, நீங்களும் செலவு பண்ணீங்க, ஜெயிச்சிங்க. அப்படியே துரோகம் பண்ணிவிட்டு பதவியே ராஜினாமா பண்ணிவிட்டு போகிறீங்கண்ணா எம்எல்ஏ பதவியை. நீங்களாம் யார்? அப்போ உங்களெல்லாம் நம்பி இப்படி மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்போ மக்கள் இந்த மாதிரி அரசியலை வச்சு வியாபாரம் பண்ணுற இந்த மாதிரி அரசியல் ஓடுகாலிகளை மக்கள் தயவுசெய்து புறந்தள்ளணும். எந்த கட்சிக்கு போனாலும் சரி, அவர் திமுகவுக்கு போனாலும் சரி, அதிமுக. இப்போ அதாவது அரசியல் தேர்தலுக்கு முன்னாடி பல பேர் அதிமுகவில் இருந்து எடப்பாடி அவர்கள் விளக்குனாரு. அதனால் திமுகவுக்கும் விஜய் கட்சிக்கும் போனாங்க, செங்கோட்டையனை கூட போனார். ஏன்னா அவங்களுடைய அரசியல் செயல்பாடு வாழ்க்கையை நடத்தணும், ஸோ அரசியலில் இருக்கணும், அவங்க ஆக்டிவாக இருக்கணும். ஒரு கட்சிக்கு போய் இணைஞ்சு போகிறாங்க, அது தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு கட்சியோட தலைமையை நீக்குது போகிறாங்க. ஆனால் இவங்க ஒரு கட்சியிலேருந்து நின்று வெற்றி பெற்று ஒரு மாதம் கூட ஆகலை. என்ன காரணம்? தோத்தாச்சு, அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தானே ஜெயிக்க முடியும். ஒற்றுமையாக நின்று வேலை செய்யணும், வேலை திட்டத்தை சரியாக செய்யணும். சரி, தோத்துட்டு கூட போங்க, என்ன ஆக போகுது? இப்போ அங்கே போயிட்டு மட்டும் நீங்கள் என்ன அப்படி மக்களுக்கு பணி இப்போ புதுசாக வந்துருக்கிறவங்க செய்யட்டும், நீங்கள் உட்காந்து சொல்லுங்கள். அந்த புதுசாக வந்துருக்க இளைஞர்களுக்கு இப்படி செய்யணும் தம்பிங்க சொல்லுங்கள், உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். தினசரி ஒரு பேட்டியாக கூட கொடுங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்படி செய்யணும்னு. அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க, எல்லா இதுலையும் நீங்களே இருக்கணும். இப்போ புதுசாக டிவிக்கு வந்திருக்கு, அவங்க இளைஞர்கள் செய்யட்டுமே பணியை, அதுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்களேன், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்களேன். அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. உடனே இப்போ அதாவது டிவிக்கே ஆட்சிக்கு வந்த முறை சரியாக தப்பாங்கிறது நம்ம பல தடவை பேசிட்டோம். அதில் போய் சொல்லியிருக்காங்க, பல பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, இப்போ அவங்க ஆட்சியில் இருக்காங்க. இப்போ அவங்க நிர்வாகத்தை சரியாக பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா எதிர்கட்சியும் அவங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், இல்லை விமர்சனம் செய்கிறோம், அதை அவங்க மாற்றிக்கணும்னு சொல்கிறோம், அது வேறு விஷயம். நீங்கள் அந்த தம்பிங்க அந்த எம்எல்ஏ எம்பி அமைச்சராகணும் தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த பதவியை பறிக்கிறதுக்கு நீங்கள் 500,000 பேரோட குண்டலாக அதிமுகலேருந்து திமுகலேருந்து போனீங்கன்னா, அப்போ ஏற்கனவே அந்த கட்சியில் வேலை செய்த இத்தனை வருஷமாக வேலை செஞ்ச நற்பணி மன்றத்தில் இருந்தோ இல்லை அது சரியாக தப்பான்றது நமக்குள்ளே போகல, பட் அந்த தலைமை கீழே அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பயன்? அப்போ அவங்க எங்கே போவாங்க? இப்போ அவங்களுடைய மனசு என்ன ஆகும்? அப்போ நீங்கள் எல்லாம் கோடி கோடியாக பணத்தோடு போயிட்டு பணத்தை கொட்டி வாங்கிட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் இருக்கிற கீழ்நிலையில் இருக்கிற ஒன்றிய செயலராக இல்லை வட்ட செயலராக இருக்கிறவங்க நிலைமை என்ன ஆகும்? உங்கள் ஆளுங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. இது இது எந்த மாதிரி அரசியலாக போய் முடியும்? முழுக்க முழுக்க பணம் தானே போய் வேலை செய்யும். இல்லை விஜயும் அவர் சேர்க்கக்கூடாது, இவங்களும் அங்கே போய் அணியாக சேர்றாங்க. இல்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் மக்கள் தயவுசெய்து கவனித்து எது உண்மையான மாற்று. ஆனால் இவ்வளோ ஒரு சாக்கடையான அரசியலுக்குள்ளே 2016
தேர்தல் அரசியலில் தூய்மையாக சொன்ன சொல் மாறாமல் தன்னந்தனியாக மக்களை நம்பி களத்தில் நிற்கிற ஒரே ஒரு கட்சி அது அண்ணன் சீமான் வழி நடத்துகிற நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அதை மக்கள் வந்து தெளிவாக மனசில் பதிய வச்சு எது சரியான மாற்று எது சரியில்லாத மாற்றுங்கிறத மக்கள் உணரணும். அதை விட்டுட்டு அவர் வந்து கோடி கோடியாக பணம் வச்சுருக்காரு, அவர் ரூட் மாஃபியா வச்சுருக்காரு, அவர் எல்லா யூடியூப்லேயும் இருக்கிற இன்ஃப்ளூயன்சரை விலைக்கு வாங்க பணம் வச்சுருக்காரு. ஆனால் அண்ணன் சீமானால் முடியல, பொய் சொல்ல தெரியல, ஆசை வார்த்தையை தூண்ட தெரியல, இலவசம் கிடையாதுன்னு சொன்னார், அந்த சொல்லில் இருந்து மாற மாட்டுறாரு, யதார்த்தத்துக்கு வர மாட்டுறாரு. ஆனால் இவர் 2500 கொடுக்குறேன்னு சொன்னார், அதை சொன்னார் ஆசை வார்த்தை காமிச்சு வந்துட்டார், ஏதோ நடந்து போச்சு. ஆனால் அந்த நம்பி இப்போ அதிமுகவில் இருக்கிற திமுகவில் இருக்கிற கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க அதிருப்தியில் எல்லாம் போகிறாங்க. இல்லை, ஒரு கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருந்து அந்த கட்சியோடைய கொள்கையில் வழி நடத்தணும் செயல்படணுன்ற எண்ணமே கொஞ்சம் கூட இந்த அரசியல்வாதிகளுக்கு துளியும் கிடையாது. இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை தயவுசெய்து மக்கள் வந்து புறந்தள்ளணும். விஜய் அவர்கள் எதுக்காக அவர்களை உங்கள் கட்சியில் சேர்க்குறீங்க? உங்கள் கட்சியில் ஏற்கனவே உங்கள் தம்பிகள் உழைச்சிருக்காங்கல்ல, உங்கள் மேலே நம்பி இப்போ நீங்கள் தோற்றுருந்தீங்கன்னா அவங்களாம் வருவாங்களா? நான் கேட்குறேன். அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகாமல் இருந்திருந்தா இப்போ இதே விஜய் கடம்பூர் ராஜா இருக்கட்டும், இல்லை அந்த மரகதம் குமரவேல் அவளை பேச்சு பேசுது அந்த அம்மாவாக இருக்கட்டும், யாராவது வந்திருப்பாங்களா உங்க பின்னாடி? யார் உண்மையானவங்க, யார் பொய்யானவங்க, யார் எதுக்காக வராங்கன்றது தெரிஞ்சு கட்சியில் சேருங்க. உங்கள் தம்பிங்களை நீங்கள் கை விட்டுறாதீங்க. அவர்கள் தான் உங்களுக்கு உண்மையாக இருந்தவங்க, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம உங்களுக்காக உண்மையாக இருந்தவங்க. இந்த அதிமுகவிலும் திமுகவில் இருந்து வர ஓடுகாலிங்களை நம்பாதீங்க. அவர்கள் வந்து உங்கள்கிட்ட உங்கள் பேரை மேலும் கெடுக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு, நாசமாக்கிறதுக்கு வராங்க. தயவுசெய்து உஷாராக இருங்க. விஜய் அண்ணன் அவர்களே, உங்கள் மேலே வந்து உங்கள் செயல்பாட்டு மேலே பல மாற்று கருத்துக்கள் இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து உங்களுடைய செயல்பாட்டு மேலே துளியும் வந்து திருப்தி கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து உண்மையாக உழைக்கலை, திருப்தி கிடையாது. ஆனால் இது வந்து மிகவும் உங்கள் தம்பிகளுக்கு நீங்கள் செய்கிற துரோகம். மற்ற கட்சிக்காரங்களை உள்ளே சேர்த்துக்கிட்டே பொறுப்பு கொடுக்கறது வந்து உங்கள் தம்பிகளுக்கே நீங்கள் செய்கிற துரோகம். அதுலையாவது வந்து உங்கள் தம்பிகளுக்காவது உண்மையாக இருங்கன்னு தான் வேண்டுகோள் வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.